மே 4 தேர்தல் ரிசல்ட் வர நாள். என்ன ஆகும்னு தெரியல. எல்லாரும் இந்த அச்சப்படுறதுக்கும் பார்த்ததுக்கு காரணம் தாவைக்காவினர் சோசியல் மீடியாவில் பேசுகிற பேச்சுக்கள் தான். விஜய் ஜெயிக்கிறேன்னா குழந்தைகளுக்கு நாங்கள் செத்து போயிடுவோன்னு சொல்கிறதும், இப்படி ஒரு அரசியல் ரீதியான எந்த கொள்கையின் தெளிவும் இல்லாமல் பேசுகிற பேச்சுக்கள் தான் அச்சத்தை ஏற்படுத்துது. குழந்தைங்க எங்கள் அப்பா ஓட்டு போடணும்னு சொல்லி வெளியில் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டான் சொல்கிறதும், வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிறதும், பிள்ளைங்க அப்பாவை ஓட்டு போடலன்னு அடிக்கிறதும், பல பேரண்ட்ஸு என் பிள்ளைங்க சொல்லிச்சின்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறதும், பிள்ளைங்க சொல்கிறதுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஓட்டுன்றது அரசியல்ன்றது அவ்வளவு எளிமையானதா, அவ்வளோ சாதாரணமானதா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம ஆள போகிறார் என்பது முக்கியம் இல்லையா? பிள்ளைகளுக்காக போகிறதுக்கு சாக்லேட்டா? நான் விஜயும் ஒரே வார்த்தையை தான் சில வார்த்தையில திரும்ப திரும்ப சொல்கிறாரு. திமுக ஒரு தீய சக்தி, செவுள்ளே விசில் ஊதுங்க, பிள்ளைகிட்ட உங்கள் அப்பா வீட்டில் அடம் பிடிச்சு உங்கள் அப்பா அம்மா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்கிறதுன்றது பிள்ளைங்க சொல்லி ஒரு அரசியல் தலைவரை எப்படி தீர்மானிக்க முடியும்? விஜயை ஏன் பிடிக்கணும்? விஜய் ஆதரவாளர்கிட்ட கேட்டால், தாவேக்காக்கு ஏன் ஓட்டு போடுறது விஜய் ஆதரவாளர்கிட்ட கேட்டால் விஜயை பிடிக்கும். அரசியலில் தனி மனித வழிபாடும் தனி மனித ஆராதனைகளும் சரியானதா? யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது, என்ன புரிதல் இருக்குது, மக்கள் நலன் பற்றி அவருடைய புரிதல் என்ன? அவர் இன்னும் மக்களோடவே சேரல. அவர் தனி ஃப்ளைட்டில் வர்றாரு, தனி ஃப்ளைட்டில் போகிறாரு. அவருக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? முதல்ல அரசியலில் ஒரு தனி மனித வழிபாடுன்றது சரியானது தானா? உங்கள் கொள்கை தலைவர் பெரியார் தனி மனித வழிபாடை பற்றி என்ன சொல்கிறாரு? அவர் எதுலையும் பற்றுட்டு இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே விஜய் எனக்கு பிடிக்க அதனால் விஜய்க்கு ஓட்டு போகிறேன், விஜய் எனக்கு பிடிக்க விஜய் அதனால் ஓட்டு தாவைக்க ஓட்டு போகிறேன், விசிலுக்கு ஓட்டு போகிறேன் இப்படி சொல்கிறீங்களே. அரசியல் முதலமைச்சர் பதவி என்பது அவ்வளவு சாதாரணமாக போயிடுச்சு. எந்த கொள்கை வழியும் வேணாமா? விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது? முதல்ல அவருக்கு ஓட்டு போட ஏதாவது சொல்லணும்ல. கொள்கை, மக்கள் சார்ந்த கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. மொழி சார்ந்து, இனம் சார்ந்து எந்த கொள்கையும் இல்லாமல் விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால் ஓட்டு போடுறேன்னா இது சரியான நிலைப்பாடா? பேரண்ட்ஸுக்கெல்லாம் பிள்ளைங்க சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறீங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம ஆளப்போகிறவர்கள் சின்ன பிள்ளைங்க சொல்லி அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அரசியல் என்னன்னு தெரியுமா? ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை ஓட்டு வாங்கணும்னு தெரியுமா? முதலமைச்சர் பதவி நான் தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் பிள்ளைங்க சொல்கிற ஓட்டு போடுறான்னு சொல்கிறீங்களே, இது ஒரு சரியானதா? எந்த தேர்தலையும் யார் ஜெயிப்பா, யார் 2வது இடம் வாழ்வாங்க பேசுவாங்கண்ணா. இந்த தேர்தல் இல்லாத புதுமை எந்த தேர்தலில் தான் தாவேக்கு அவ்வளோ ஓட்டு வாங்குன்ற பற்றி எல்லாரும் ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு காரணமே இந்த சோசியல் மீடியாவில் ட்ரால் மெட்டீரியல் ஆகிற தாவேக்காவினர் தான். என்னென்னமோ பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு என்னடானா விஜயை நான் முதலமைச்சராக மனதார ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுது, ஆனால் எனக்கு ஓட்டே நான் போடலங்குது. இப்படி ட்ரால் மெட்டீரியல் ஆகிறத பற்றி வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சமாச்சு நினச்சி பார்க்கணும். விஜய் கட்சி நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுறது? முதலமைச்சரை பற்றி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் பற்றி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அரசியல் தேர்தல் காலம்ன்றதுனால அந்த கட்சிகள்லாம் சும்மா இருக்குது. அவங்களாம் உங்கள் மேலே வழக்கு போட்டால் உங்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்கள் விமர்சிக்க கட்சி தலைவரோட நிர்வாகிகள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருப்பாங்க. அவங்க வழக்கு கொடுத்தா என்ன ஆகும்? உங்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியாக? முதல்ல இதை பேரண்ட்ஸ் எப்படி அனுமதிக்கிறீங்க? முதல்ல நம்ம குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுது? குடும்பத்தோட எதிர்காலம் என்ன ஆகுது? வழக்கு போட்டால் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை வருஷமாக கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையணும்? அதுக்கு வழக்கு செலவு என்ன? விஜய் பார்ப்பாரா உங்களுக்கு வழக்கு செலவெல்லாம்? விஜய் உங்களை காப்பாற்றுவார? விஜயை நீங்கள் முதல்ல சந்திக்க முடியுமா? முதல்ல நீங்கள் பேசுகிறதா விஜய் காதுக்கு போகுதா? உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் விஜய் நிற்பாரா? இதையெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் மற்ற எல்லாரையும் வைகிறீங்க. முதலமைச்சரை வைகிறீங்க, மற்ற அரசியல் கட்சிகளை வைகிறீங்க. தேர்தல் காலம்ன்றதுனால சும்மா இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் பேசணும்லாம் சோசியல் மீடியாவில் ஆதாரமாக வச்சு வழக்கு போட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இதை பற்றியெல்லாம் எதிர்கால சந்ததினாங்க இளைஞர்கள் யோசிக்கணும். அவங்க வீட்டில் இருக்கவங்களும் யோசிக்கணும். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்ன்ட்டு யோசித்து ஒரு நல்ல வழிகாட்டலை கொடுங்க.
பிள்ளைங்க சொன்னாங்க சொல்லி போடுறதும், பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது. ஒருவேளை விஜய் தோத்துட்டா அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? இதை பற்றியெல்லாம் பேரண்ட்ஸ் யோசிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் பிள்ளைங்க சொல்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறீங்களே, ஒருவேளை விஜய் தோத்துட்டா அந்த அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் பற்றி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க வளர்க்கப்பட்ட அவங்க குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். இதை பற்றி விஜயும் ஒரு விளக்கம் கொடுக்கணும். தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், தொடர்ந்து போராடுவோம். எதாவது சொல்லணும். நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட விஜய் மாமாவுக்காக ஓட்டு போடுறதுக்கு சண்டை போடுன்னு சொன்னீங்க. நாளைக்கு நீங்கள் தோத்துட்டு அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு பற்றி கொஞ்சம் யோசித்து விஜயும் ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ஆரம்பித்து வச்ச நீங்கள் தான் முடிச்சும் வைக்கணும். இதில் முக்கியமான பங்கு பேரண்ட்ஸுக்கு தான். விஜய் சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவார். நாளைக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவராக வந்து பார்க்க போகிறாரு. பாதிக்கப்பட போகிறது நம்ம குடும்பம் தான். அதனால் பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் யோசித்து அவங்களுக்கு தகுந்த வழிகாட்டல்னு சொல்லணும். அரசியல்னு என்னன்னு சொல்லணும், தேர்தல்னா என்னன்னு சொல்லணும், தேர்தல் வெற்றி தோல்வி எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லித்தரணும். இதெல்லாம் சொல்லித்தந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல் வழி காட்டணும். எனக்கு பாதிக்கப்பட போகிறது நம்ம குடும்பம் தான். நன்றி, வணக்கம்.